இது சுதர்மசேனையின் வெளியீடு. நலிந்தோர் மீள நல்லோர் ஆள. சுதர்மசேனை. அவனுடைய நாமம் கேட்டாள் அவனுடைய நாமம் கேட்டாள் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெம்மான் அவனுக்கே ஆகா, அருமையான காதல் பாடல் என்பர் பலர். ஆனால் அறுசமய சின்னங்களை ரேகையாக கொண்டவருக்கு அல்லது அந்த ரேகைகள் தமக்கு இருக்கிறது என நம்பும் ஒருவர் அவ்வாறு கருத மாட்டார். அப்படித்தான் அறம்பாடி சித்தர் என்ற பெயரில் வந்த பாடல்களையும் அவர் அணுகுவார். அதுவும் அறு சமயங்களும் உட்பகைவர்களாலும் வெளிப்பகைவர்களாலும் தாக்குதலை சந்திக்கும் போது அறுசமய சின்னங்களை ரேகையாக கொண்டவர் அல்லது அந்த ரேகைகள் தமக்கு இருக்கிறது என நம்பும் ஒருவர். ஒரு பக்கம் பகவத்கீதை ஏற்றத்தாழ்வுகளை போதிக்கும் நூல் என சொல்லி ஒதுக்க தூண்டுவது, பரவலாக அறியப்பட்டிருந்த இதிகாச புராணங்களையும் சிற்றின்ப நூலாக சித்தரிப்பது, தமிழர்களுக்கு எதிரானது என கற்பிப்பது. மறுபக்கம் அறு சமயங்களிலும் பைபிள் போன்றோ குரான் போன்றோ எந்த நூலும் இல்லை என்று சொல்லி மதமாற்றம் பிரச்சாரம் நடப்பது. பலராலும் பரவலாக அறியப்பட்ட வள்ளலாரை கடவுள் மறுப்பாளராக காட்டுவது. திருக்குறளை ஆரிய நூல் மலம் என்றவர்கள் அது மக்களிடம் எடுபடாததால் அதை சமண நூலாக்க முயல்வது. நம் சமயங்களில் நல்ல நூல்களும் இல்லை, நல்லறிஞர்களும் தோன்றவில்லை எனும் கருத்துருவாக்கத்தை செய்வது. எல்லாவற்றிற்கும் மேலாக அறு சமயங்களையும் உள்ளடக்கிய சனாதனத்தை அழித்து விடுவேன் என கொக்கரிப்பவர்கள் பின்னால் போவார் என்று பாடல் சொன்னால் நம்பும்படியாகவாயிருக்கிறது. பாடலை ரைமிங்காக மாற்றியவர்களுக்கு மீனிங் மிஸ் ஆவது புரியாமல் போய்விட்டது. அது இந்த காமெடியை நினைவூட்டுகிறது. என்னண்ணே, திருட வந்த இடத்துல திருடதை விட்டுட்டு அந்த போலீஸ் அதிகாரி போட்டோவை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் திருடனானதுக்கு காரணமே இந்த ஆள் தான்டா. சார், இந்த ஆளா? என்ன சொல்றீங்க? போலீஸ் ஆகணும்னு ஒரு வெறியோட செலக்ஷன் போன என்னைய நெஞ்சில அகலம் ஒரு இஞ்சி கம்மியா இருக்குன்னு என்னை ரிஜெக்ட் பண்ணி இந்த பிஞ்சு மனசுல நஞ்ச கலந்துட்டாடா அந்த படுவாவி. அப்ப உங்க வாழ்க்கைய சூறையாடினது இந்த போலீஸ்னு சொல்லுங்க. ஆமா, அதனாலதான் போலீஸ் வேலைக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்த என் மூளைய திருட்டு தொழிலுக்காக செலவு பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த அதிகாரி வீட்டிலே திருட வந்திருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல இந்த வீட்டை சுத்தம் பண்ணி நடு வீட்டுல சாணிய முடிய கோலம் கொண்டு போறதாடா நம்ம வேலை. அண்ணே, என்ன இருந்தாலும் ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டிலே திருட வந்திருக்கே, நீ ஒரு சிங்கம்னு. இந்த எலி சாதாரண சிங்கம் இல்ல, இது ஒரு சேவிங் சிங்கம். சேவிங் பண்ண சிங்கமா? சிங்கத்துக்கு செய்யும் பண்ணா அசிங்கமானடா இருக்கும். ரைமிங் எல்லாம் நல்லா இருக்கு, மீனிங் மிஸ் ஆகுடா. இப்படி மீனிங் மிஸ் ஆகும் வரிகள் அறம்பாடி சித்தர் எனும் பெயரில் வந்த பாடலில் வந்திருப்பதற்கு காரணம் மெய்யகற்றி பொய்யமைத்து மெருகேற்றி கதை கட்டியவர்கள்தான் என பாடலே சொல்லிவிட்டது. அப்படி மாற்றப்பட்ட வரிகளில் ஒன்று: ஈரேழு உலகாலும் எம்பெருமான் உலகால பாரில் உதித்ததொரு பண்பையன் அவன் தென்குமரி இறையாளிகள் 3 தழுவும் தேவி பாதத்திற்கு இருகாதம் தொலைவிற் குடவூரில் கலையாவரம் பெற்ற கருங்கல்லாய் கரு இறங்க அழிய அரணார் கனியுமிடம் மலை நாட்டல்ல எனும் அந்தரங்கமறிந்து அறம்பாடு எம்மை
பித்தன் என்று பெயரிட்டு நோக்கும் பீடை கண்ணிற்கு பிடிபடாதென்பதனை நெஞ்சார நீ அறிவாய் துஞ்சா பரம்பொருளே என்பது. ஏஐ, ஜென் ஏஐ, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்பது குறித்த புரிதலும் ஆன்மீக தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சம் அறிந்து இருப்பதாலும் மெய் அகற்றி பொய் அமைத்து மெருகேற்றி கதை கட்டப்பட்ட வரிகளை புரிந்து கொள்ள முடிகிறது. கருங்கல்லாய் கரு இறங்கா அழியா என்ற வார்த்தையை பார்த்ததுமே ஆகா, அது திருக்கருகாவூர் தல வரலாறு போலல்லவா உள்ளது என்ற சந்தேகம் கொள்ள செய்தது. சந்தேகமே வேண்டாம், அது திருக்கருகாவூரைத்தான் சொல்கிறது என்பதை பாம்பனிநாதருக்கு சாமரம் வீசும் தென்னல் பூக்கும் திக்கில் இருந்தே வன்புயல் வடிவில் வானதி பொய்க்கா தேன் புகழூரின் தீம்புணல் நிலத்தில் வாழ்வாங்கு வருவான் வல்லாண்மை மிக்கதொரு தீதருக்கும் திறனை கண்டு தேவர் திருவாய் தவிட்டாது புகழும் என்ற வரிகள் உறுதி செய்துவிட்டது. ஏனெனில் இன்று பாமணி என்று அழைக்கப்படும் பாம்பனிநாதர் கோவில் மன்னார்குடியில் இருப்பதுதான் காரணம். இன்று டெஸ்ட் டியூப் பேபி, ஐவிஎஃப் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அதை அன்றே செய்தவர் திருக்கருகாவூர் முல்லைவனநாதர் உடனுரை கருகாத்த நாயகி. இந்த ஊர்களெல்லாம் பிறந்தாலே முக்தி தரும் திருவாரூருக்கு அருகில் உள்ளன. ஆன்மீகத்தில் முத்து என்பது முக்தியை குறிக்கும் என்பதை நாம் முன்பே நிறுவியிருக்கிறோம் என்பதால் முத்து நகரின் தென்மேற்கே முல்லை நில நதியோரம் பித்தன் அருளுடன் பிறப்பெடுப்பான் என்பதில் உள்ள முத்துநகர் திருவாரூரை குறிக்கும் என்கிறோம். இந்த வரியில் உள்ள பித்தன் யார்? நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்தாட்கொண்ட திருவெண்ணைநல்லூர் பித்தன். இந்த திருவெண்ணைநல்லூர் தான் மெய்கண்ட சாத்திரங்கள் 14 தலையானதான சிவஞான போதம் அருளிய மெய்கண்டர் அவதரித்த திருத்தலம். அது மட்டுமா, இது அமைந்திருக்கும் நாடு நடுநாடு. சங்க காலத்தில் மலைய மாநாடு எனவும் மலைநாடு எனவும் மலாடு எனவும் அழைக்கப்பட்டது. இந்த பகுதி அக்காலத்தில் திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு மலையமான் என்னும் மரபைச் சேர்ந்த மன்னர்களால் ஆளப்பட்டதால் மலையமான் நாடு என்றும் பெயர் பெற்றது. பின்னர் மலைய மாநாடு மலைநாடு எனும் பெயர் சுருங்கி மலாடு என மருவிற்று. அந்த நாட்டை ஆண்ட சோழிய ஏனாதி திருக்கண்ணன் பெயரும் கூட அறம்பாடி சித்தர் என்ற பெயரில் வந்த பாடலில் ஓரிரு இடங்களில் வந்துள்ளது. அவை: இவன் தெக்கண நன்முனையிற் திருவரங்கன் பள்ளியறை தென்னிலத்தில் முக்கண்ணன் அமர்ந்தருளும் திருக்கண்ணன் மகிழூரில் திருமுருகன் கருங்கொடியால் மேனிக்கருகே பூத்த பூவாயான் பார்த்ததை சொல் பொற்பூவே. ஐவகை பொய்கை சூழ் ஊரில் பூப்பாணிவன் 4 வகை மாந்தர்வாள் நல்லூரில் நூல்பல கற்றோர் சூழ் திருக்கண்ணன் கோட்டை எல்லைக்குள் மேற்றிசையில் இருபுறமும் ஒன்றாய் கொண்ட மேல்புறத்தில் வானுரை மூலவர் மூவர் நாமப்பதியில் முளைத்து முத்தமிழ் காப்பானிவன் என்றும் இம்மேதினிக்கு அருள் சேர்ப்பான் என்றும் மண்பதிக்கும் முன்னரே அவ்வின்பதித்தோர் விதித்ததனை எம் கண் பகுத்தறிந்ததற்கு கருணை செய்வாய் பரம்பொருளே என்பதெல்லாம் என கருதுகிறோம். ஆக பாடல் பிறருக்கு உணர்த்த மட்டுமல்ல, அவர் உணரவும் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய திருத்தொண்ட தொகை சிவஞானம் போதம் குறித்தும் சொல்வதாக கருதுகிறோம். உலகலாம் என அசரீரியில் தெய்வ சேக்கிலாருக்கு அடியெடுத்து கொடுத்த எம்பெருமான் அவற்றை படிக்க அறம்பாடி சித்தர் எனும் பெயரில் வந்த பாடல்கள் மூலம் நமக்கு அடியெடுத்து தருகிறார். அந்த வகையில் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெம்மான் அவனுக்கே பிச்சியானால் என்ற திருத்தாண்டக வரிகள் அப்பர் சுவாமிகளுக்கு பொருந்துவது போலவே அடியேனுக்கும் பொருந்துகிறது. அவனுடைய நாமம் கேட்டால்
கேட்டாள். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். மூட்டி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். பெம்மான் அவனுக்கே பித்தியானாள். பெம்மான் அவனுக்கே பித்தியானாள். முன்னம் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றாள் அகலிட தாராஜாரத்தை. தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள். தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. தலைவன் தாளே.